ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எதிர்மறை சூழ்நிலைகளை தீர்ப்பதற்கு 3 படிகள் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நாம் இன்றைய காலத்தில் ஒவ்வொரு நேரமும் நமது வாழ்க்கையில் கணிக்க முடியாத எதிர்பாராத சூழ்நிலைகள் உருவாகுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? ஏன் அந்த கடினமான சூழ்நிலைகள் இன்று நமது வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன? இறைவனால் சொல்லப்பட்ட உலக நாடகத்தின் ஞானத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் உலக நாடகத்தின் கடைசி பகுதியில், கலியுகம் அல்லது இரும்பு யுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் பல பிறவிகளாக செய்த பாவ செயல்களின் விளைவாக எதிர்மறை சமஸ்காரங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிர்மறை சமஸ்காரங்கள், எதிர்மறை எண்ணங்கள், உணர்வுகள் போன்ற கடினமான சூழ்நிலைகளை மனதில் உருவாக்குகின்றன. இந்த எதிர்மறை சமஸ்காரங்கள் உடலிலும் பிற ஆத்மாக்கள் மீதும் சூழ்நிலையின் மீதும் நிரந்தரமாக எதிர்மறை ஆற்றலை பரப்பிக்கொண்டு இருக்கின்றன. மேலும் உடல், உறவுகள், செல்வம் மற்றும் நடிப்பின் பாகத்தில் எதிர்மறை சூழ்நிலைகளை ஈர்க்கின்றன. எனவே நாம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை பொறுமை மற்றும் சக்தியுடன் தீர்க்க வேண்டும். இந்த செய்தியில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை வெற்றிகரமாகவும் குறைந்த நேரத்திலும் தீர்ப்பதற்கான 3 படிகளை பார்க்கலாம். முதலாவது, சூழ்நிலையை அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடினமான சூழ்நிலைகளில் தீர்வு காண்பதற்கான முதல் படி, அதை ஞானம் மற்றும் புரிதலின் ஆதாரத்தில் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்க்கிறோம் அல்லது பயப்படுகிறோம் என்றால் அது பெரியதாக ஆகிவிடும், தீர்ப்பதற்கும் கடினமாக இருக்கும். சில நேரங்களில் சூழ்நிலை ஒன்றும் அவ்வளவு பெரியதாக இருப்பதில்லை. ஆனால் நம் வாழ்க்கையில் ஏதோ கடினமான சூழ்நிலை இருப்பதாக நாம் நினைக்கிறோம். மேலும் வாழ்க்கை எப்போதும் ஒரே போல இருப்பதில்லை. அத்துடன் முன்பாகவே மனதில் நேர்மறையான நிலையை உருவாக்க வேண்டும். சரியான சிந்தனை, இறைவனின் உதவி, பிறருடைய வழிகாட்டுதல் மூலம் சூழ்நிலையை மாற்ற ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மனிதர்கள் அல்லது வெளிப்புற காரணிகள் காரணம் அல்ல. கடந்த ஜென்மங்களில் நாம் செய்த பாவகர்மங்கள் அல்லது இந்த ஜென்மத்தின் சில பாவகர்மங்கள் தான் காரணம் என்கிற புரிதலுடன் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்முடன் பேச வேண்டும். மனதை லேசாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் மிகவும் மோசமான ஆத்மா அல்ல, அல்லது பாவங்கள் பல செய்ததால் துக்கப்படும் ஆத்மாவும் அல்ல என்பதை ஆழமாக உணர வேண்டும். இதற்கு பதிலாக நாம் பல தனிச்சிறப்புகள் இருக்கிற நல்ல ஆத்மா, இறைவன் நம்மை விரும்புகிறார் என்று நம்மிடம் நாம் பேச வேண்டும். ஆனால் இவ்விதமான சூழ்நிலை யாருடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றாலும் வரலாம். நாம் தனியாக இல்லை. ஏற்றுக்கொள்ளுதல் நம்மை மிகவும் பலசாலியாக, நிலையானவராக ஆக்குகிறது. எதிர்ப்பு நம்மை பலகீனமானவராகவும் நிலையில்லாதவர்களாகவும் ஆக்குகிறது. ஓம் சாந்தி.